தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்சு வந்தானா எவனா இருந்தாலும் 8 அடி தள்ளியேன்னு பேர். நான் இல்லாத நேரம் பார்த்து என் சின்ன வயசு பொண்டாட்டி தனியா வீட்டுல இருக்கும் போது எப்படி ஐயா என் வீட்டு கதவை தட்டலாம்? இப்படி தாயா தட்டின. ஏய், சரக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, மப்பு ஏறி போச்சு, அதனால தப்பு நடந்து போச்சு. நல்லா கேட்டுக்க, நான் கதவை மட்டும்தான் தட்டினேன். அங்கதான் சந்தேகம். எங்க? அங்கதான். அங்கதான் வரக்கூடாது. உன் வீட்டு கதவும் என் வீட்டு கதவும் ஒரே மாதிரி இருக்கு. ஒண்ணு கதவை மாத்து, இல்ல உன் பொண்டாட்டி மாத்து, முடிஞ்சா ஊரையே மாத்திட்டு ஓடி போயிரு. அங்கதான் நான் குழம்புறேன். டேய், நீ நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகி இருக்கோம். ஓம் பொண்டாட்டியை விட என் பொண்டாட்டி சின்ன வயசு, ஓம் பொண்டாட்டியை விட என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. அவளை நான் என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கிறாடா? பொண்டாட்டி மேல சந்தேகப்படுற புருஷன் எல்லாம் ஒரு மனுஷனாடா? யோ, பாம்புராணி மாதிரி இருந்துகிட்டு அப்புறம் சந்தேகப்படுறிய? போடா சாம்புராணி. வரும்போது கடிச்சிட்டு வந்தது ரெண்டு, போகும்போது கொஞ்சிட்டு போகுது பாத்தியா? நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம், பிள்ளைகள் இல்லை, முயற்சிகள் செய்வோம், வெற்றிகள் பெறுவோம். நான் இல்லவே இல்ல. ஓ முத்தாயி, வா வா வா. தெரியல, திருச்சிப்பட்டி. முத்தாயியா? அடேயப்பா, அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியல, அப்படியே திருப்பி அனுப்பிடாதே. என்னம்மா வளர்ந்துட்டா? மாமா எப்படி இருக்கீங்க? இப்படிதான் தூரம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். மாமா இப்ப எல்லாம் குடிக்கிறது இல்லையே. இப்ப குடிக்கிறது இல்ல, ராத்திரி தான் குடிப்பேன். ஃபுல் நைட் ஃபுல் டைட். ஏய், ஆச்சு உள்ள போடு மாமா. இந்த பாத்து கொடுத்துருப்பாமா. விட்டா ஒண்டியா உட்காந்து உரிச்சு தின்றுவா. அப்பா என்ன வேலை போகும்? 200 ரூபாய் போகும். 10 குறைச்சிட்டு 190 எடுத்துக்குவியா? இந்த எடுத்துக்கோ. ஆனா எல்லாருக்கும் சாராயம் கொடுக்கணும். இவனுக்கு தான் முதல்ல ஊத்தி விடணும். இல்லன்னா எழுந்திருச்சு இடைஞ்சல் பண்ணுவான். டேய், ஆண்டிய பண்ண அகில உலக பேமஸ்ரா. அன்னதானம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா சாராயம் தானே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்பம் பண்றேன்டா. மாமாவா, மச்சாவா, அண்ணவா, தம்பிவா, ஊத்துங்க, குடியுங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன விட்டு போயிட்டே. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். என்ன பெத்த ராசா, என்ன விட்டு போயிட்டே. இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்ப வீட்டு முன்னால தப்படிக்கிறது தப்பு மேன். அழுது அவ சாகல, உயிரோடு தான் இருக்கா. என் பக்கத்துல படுத்திருக்குமே. என்ன மொத்தமா குழம்புறா? நான் உள்ள போய் பாக்குறேன். 6 ரூபான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு சாதனை புரிஞ்ச வேண்டி என் வீட்டுல சோதனையா? இவங்க எல்லாம் உனக்கு போதனையா? சொல்லிக்காடு, இல்லன்னா ஆளுன்னு சொல்லு. ரெண்டையும் சேர்த்து செஞ்சேன். 6 ரூபாய் எடுத்துனா ஒட்டு மொத்தமா எல்லாரும் யாரும் கொண்டையா செய்ய போடுண்டே. மேய்ச்சலுக்கு போன நம்ம கருப்பாட்ட யாரோ திருடிட்டு போயிட்டாங்க மாமா. நாசமா போக, கைகால் விளங்காம போக, கரையா திங்க, பாம்பு கொட்ட, அவன் முகத்துல நெருப்பள்ளி கொட்ட. என்னது? சாராய கடையில வித்தது நம்ம ஆடா? ஏன் ஆட்டை வித்து ஊருக்கே சாராய தானம் பண்ணிட்டேன். அடச்சா, நீ எல்லாம் ஒரு மனுஷன். பின்ன நான் என்ன நாய்க்குட்டி அடியா? நீ தூங்கும் போது குழவிக்கல்ல போட்டு கொண்டு இருக்கணும். குழவிக்கல்ல வலிக்கிற அம்மிக்கெல்லாம் எடுத்து போடு. உன்னை கட்டிக்கிட்டு பதிலா என் மாமனை கட்டியிருந்தா இப்படி நடந்திருக்குமா? இதை விட அசிங்கமா நடந்திருக்கும். அவனை பத்தி பேசாத. என் போதைய குப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் பெரிய மன்மத. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மாமா மமுதனையா? அடி வஞ்சி கோடி நீ நெஞ்ச பூடி. என்னமா முத்தாயே, காத்து வாங்குறியா? வாங்க வாங்க, பாத்து வாங்க. பக்கத்துல அனல் காத்து அடிச்சு கறிடுவேன். இத எங்க இருந்து போட்டு குடிச்சிட்டு வர்றதுக்கு இது என்ன கண்ணு குட்டியா? அது கேக்குதே, இது கேட்க மாட்டேங்குதே. நல்ல பனை மரத்துக்கு சடை போட்ட மாதிரி பிட்ட ஏறி நொங்கு வெட்டிட்டு போட்டிருக்க. பொட்ட புள்ள பாத்து பேச. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது இங்க படுக்க கூடாது. இது நியாயம். இங்க பாருமா, நீ இங்க படுக்காத, அந்த கட்டில போய் படுத்த. நீங்க ரொம்ப பேசுறீங்க. இப்ப உள்ள அனுபவம் இல்லையா? இங்க பாரு தங்கமுத்து, மனசு சுத்தமா இருந்தா ஒரே கட்டில கூட 2 பேரும் படுக்கலாம். நம்பி வந்துருச்சு. அடைக்கலம் கொடுக்கிறது மனித இயல்பு. நான் மனிதன். இப்ப முடிவு என்னதான் சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றேன். அடி வஞ்சி கொடி என் நெஞ்ச பூடி, கஞ்சி கூடி இல்லன காப்பி கூடி. அடி
கோடி பஞ்சி கோடி. மாமா என் கையால சாப்பிடாம விரல் தண்டியா இழைச்சு போயிட்டீங்க. வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுங்க. அதுக்கு என்ன வள்ளி, சாப்பிட்டா போச்சு. மாமா நல்லெண்ணெய் ஊத்துவா நெய் ஊத்துவா? ஐயோ, நல்லெண்ணெய் விக்கிற விலை என்ன, கட்டுப்படியாகுமா? நெய்யே ஊத்து போதும். நெய்யா? மண்ணெண்ணெய் விலை கம்மியா இருக்கு, அத வாங்கி ஊத்தி தின்னேன்டா. ஏண்டி நெய்யா? அத கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு காட்டுனதே இல்லையே. ஐயோ, இதெல்லாம் இது மீனா? இத நான் ஆத்துல பார்த்ததோட சரி, ஆக்கி தின்னதே இல்லையே. உங்க கையால சாப்பிடாம இவர் விரல் தண்டி ஆகிட்டாரா? எங்க அந்த விரல காட்டு, வேக வச்சு தின்னு விடுற. ஏண்டி, கட்டின புருஷனுக்கு கஞ்சி ஊறுகாய் கொடுத்துட்டு கண்ட பயலுக்கு நீ கரையும் சோறு ஆக்கி போடுற. அவரை கண்ட பையன் திட்டாதீங்க, அவர் என்ன கட்டிக்க வேண்டிய முறமாம. மரமாவன நுரத்தள்ள அடிக்க போறேன். ஏய், நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா அந்த முட்டை எடுத்து கீழ வை. ஒப்ப நல்ல மானஸ்தா இருந்தா சோத்துல கை வைக்க. எந்தடா எந்தடா மேல போட வழியா. ஆண்டியப்பா, அகில உலக ஃபேமஸ் ஆண்டியப்பன்னு சொல்றா. உனக்கு ஒரு சேவல் விடுறேன். எனக்கு இருக்கிற சேவல் விடுறேன், சவால் விடுறேன். குட்டு, எந்த கையால நீ முட்டையை பறிச்சியோ அதே கையா உன்னை கோழியை பரமாற வைக்கல. என் பேர் கோடீஸ்வரன் இல்லையா? கோடீஸ்வரனா? ஒப்ப ஒரு 50 பைசா, நீ ஒரு 25 பைசா, மொத்தம் உங்க குடும்பம் 75 பைசா தாண்டா. வெளிப்படா, போற வழியா. பாக்ஸ் பாக்ஸ், இது பெரிய சிங்கப்பூர் பாக்ஸ். காரமட சந்தையில 1.25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கா. இது பேர் பாக்ஸா? ஓ மை காட், பாக்ஸ் போச்சு. ஐயோ, காப்பாத்துங்க அண்ணே. என் முறை போன்ற கட்டிக்கிட்டு என்னைய அடிக்க வர அண்ணே. நீங்க தான் அடைக்கல கொடுக்கணும். என்ன நம்பி வந்துட்டல, இனிமே நம்மாளு. யோ, இந்த பொண்ணு உள்ள அனுப்ப சொன்னல, நீ அனுப்பல. இனிமே இவன் ஏங்கறதா இருப்பான். 6 பான சாராயத்துல ஊறுகாயை தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்சவன்னா என்கிட்டயா போட்டி போட? முடி எடுத்தா இடிய மீன் மாதிரியே இருப்பான். இவனுக்கு நீ அடைக்கல கொடுக்காத. அவன் இடிய மீன் மின்னல மீன், அதை பத்தின கவலை இல்ல. நம்பி வந்தவங்களுக்கு அடைக்கல கொடுக்கணும், அதுதான் மனித இயல்பு. நான் மனிதன். தங்கமுத்து, முடிவா என்ன சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். நீங்க இல்லாத நேரத்துல அடிச்சுட்டு வர, அடிச்சுட்டு வர, கையக்கால உடச்சிட மாட்டேன். நீ எங்கேயோ உட்காரு, சின்னையில வந்து உனக்கு தொட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். அந்த சின்ன பெரிய பாகிஸ்தான் எல்ல, அத நாங்க தொட மாட்டோம். ஏய், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு காலை கீழே வைக்க, ரொம்ப நாளைக்கு கொத்து வந்து ஒதி விடுறேன். கருணக்கிழங்கு பாக்காசி ஆகியோட ஃபேமஸ் ஆண்டியப்பன். அடிச்சி வர. சரிங்கண்ணே. மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தேன், அத்தா ஒரு நாள் அரளிப்பூ கொடுத்தா, உங்க பொத்தா ஒரு நாள் போடலங்கா கொடுத்தா. ஏய், கண்டதுண்டுமா வெட்டி கண்ட இடத்துல எழுதிட்டு போயிருவேன். யோ, நீ இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்ட நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய் நீ தனியா ரெடி செய்ய போற. நீ வீட்லயும் நான் காட்டுலயும் தனித்தனியா இருந்தா தாண்டி பிரச்சனையே ஆரம்பம். புருஷனும் பொண்டாட்டி ஒரே இடத்துல இருந்தா சந்தேகத்துக்கு இடமே இல்ல. வா, உன்னை சைட்லயும் விடக்கூடாது, முன்னாலே விடக்கூடாது, நேருக்கு நேரா வா. வா, அப்படி வா, அணைச்சு வா, அள்ளிட்டு வா, சைட்ல வா. வேணாம், எவனா இருந்தாலும் வெளியே வந்திருக்க. அடிச்சா அந்த பக்கம் போய் விழுந்துருவேன். சரி கூடிய சரி வாடி. மாஞ்சோலை கிளிதானோ இந்த 2 பிராணில எந்த பிராணி கத்துனது? நான் தான். ஏன் நீ இந்த பாட்டை பாடின? எனக்கு ஹிந்தி பாட்டு தெரியாதே. ஏன் இங்கிலீஷ் பாட்டு தெரியுமா? இந்த எகத்தாவரம் தானே வேண்டாங்கிறது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல தம்பி. ஓ, அவர் பெரிய எம்.கே. தியாகராஜ் அவர் பாடிட்டாரு, நீங்க டி.ஆர். ராஜகுமாரி அப்படியே சொக்கி ஒரு ஹரிதாஸ் லெவலுக்கு போயிட்டீங்களா? ஏய் ஏய், 2 பேரும் மூஞ்சி லாடம் கட்டிடுவேன். ஏங்க, தாளம்பட்டிக்கு வழி எதுங்க? இங்க முக்கியமான வழியா இருக்கல, அந்த இடத்துலயா? ஏங்க, தாளம்பட்டிக்கு எப்படிங்க போகணும்? அவன் கலருக்கே முக்கியமான வேலைன்னா என் கலருக்கு என்ன வழிய கேட்டா ஏங்க உங்களுக்கு இப்படி கோவம் வருது? கோவம்னு யாரா உனக்கு சொன்னது? இது சந்தோஷம். தாளம்பட்டிக்கு போய் நீ என்னடா பண்ண போற? கோணி வியாபாரம் பண்ண போறேன். பின்ன உன் மூஞ்சிக்கு கப்பல் வியாபாரம் பண்ணுவேன். ஏங்க, அது உங்க பொண்ணுங்களா? இல்ல, அவங்க பையன். நானு என் பெரியவரை இப்படி போய் சொல்றீங்க? பெரியவரேவா? நீ கோணி வியாபாரி தானே? கொண்டு வச்சிருக்கியா? இதான் வச்சிருக்கேன் கூட. ஏன் கேக்குற பெரியவரே? குத்தவைக்கு தான் பெரியவரே. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த வயசான காலத்துல அவன் போட்டு அடிக்கிறீங்க. பெரியவரே, உண்மையை சொன்ன ஏன் கோவிக்கிறேன்?
என் பேரை யூஸ் பண்ணாதீங்கடா. நான் திண்ணையில இருக்கேன், என் மேல கைய வச்சா தங்கம் தோண கைய விட்டு. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஏ டங்கு, ஏ டங்கு, ஏ டங்கு. ஆட்டம். டக்கு, கிசுக்கு. உன்னை திண்ணையில வந்து தொட்டா தாண்டா தங்கமுத்து கைய வெட்டிடுவான். இங்க இருந்தே சுருக்கு வச்சு நாய் இழுக்கிற மாதிரி இழுத்தா என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி சேர்ந்துட்டு இருக்கிறேன். தண்ணி சேர்ந்துட்டு இருக்கியா? மடையா கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்டா. எனக்கு ஒரு சந்தேகம். நான் வயசான காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதி இல்லாம அலையிறேன், நீ எப்படி இப்படி கயிறு போட்டு விளையாடுற? உங்க சந்தேகத்துக்கு பிறந்தவன நாய்க்கு பிறந்தவன ஆண்டியப்பன் பங்காளி, பழக்கமே இல்லாத எனக்கு குடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில உன்னை மறக்கவே மாட்டேன். இது என்னது கிளாஸ்? அதுக்குள்ள உள்ள வெளியே என்ன மங்காத்தாவோட விளையாடுற குடுற. ஆமா, உங்க குடும்பத்துல செத்தா புதைப்பாங்களா எரிப்பாங்களா? எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு அந்த அரிசி எடுத்துட்டு போய் காசிலேயே கங்கையிலேயே ராமேஸ்வரத்திலேயே கரைச்சிருவாங்க. ஆமா, இவங்க பெரிய தேசிய பரம்பரை. இவங்க செத்தாங்கன்னா அந்த அஸ்தியை ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் இந்தியா முழுக்க தூவுவாங்க. இவ்வளவு தண்ணியிலும் என்ன புழுகு புழுகுறாயா இவன்? அங்க பாத்தீங்களா, வானத்துல தேவதைங்க எல்லாம் கலர் கலரா ஊந்து ஊந்து போறாங்க. இந்தா இதையும் குடி, அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். இப்ப என்ன தெரியுது? அங்க இருந்து ஒரு தேவதை தேவனை பிரிஞ்சு நேர என்கிட்ட ஓடியாரா. விட்டா வர்ற தேவதை வள்ளிக்கன்னு சொன்னான்னு சொல்லுவான் போட்டிருக்க. போட போண்டா வாயா. எப்படி உங்க அஸ்திய காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் கங்கையிலையும் கரைப்பாங்களா? இன்னைக்கு உன்னை பம்பு செட்லயே கரைச்சிடண்டா. இன்னைக்கு தாண்டா இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்ப குடும்பத்துக்கே நிம்மதி. ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நீங்க குடிச்சிட்டு கொண்டாட்டி அருமை தெரியாம நடந்துக்கிறீங்க. நீங்க குடிக்க அடிமையாகாம நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழணும். அவர் எவ்வளவு பாடுபட்டாரு, அநியாயமா இப்படி கொலைச்சிட்டீங்களே. அவர் அத்த மகனா இருந்தாலும் என் அண்ணன் மாதிரிங்க. என்னது அண்ணன் மாதிரியா? அன்னைக்கே இந்த நாய் இதை சொல்லிருக்கலாமேடி, இப்ப குறைச்சிருக்க மாட்டேன். ஐயோ, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? நீ ரயிலுக்கு போ. நானே குழம்பு போயிருக்கிறேன். அன்பு சகோதரா, அருவி சகோதரா, அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உறுதுணையா இருப்பவனே, நட்புக்கு இலக்கணமானவரே, உன்னை கொளுத்திட்டேடா. இனி உன்னை எப்படா நான் பார்க்க போறேன்? தம்பி, என் அருமை தம்பி கோடீஸ்வரா. அண்ணா, என் மேல பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி, நீ சாகலையாடா? உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க மண்ணெண்ணெய் எடுக்க போகும்போது நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்ப எரிஞ்சது? அப்ப நானே எஸ்கேப் ஆயிட்டேன். இனிமேலாவது சந்தேகப்படாம குடும்பம் நடத்துங்க. நடத்துறேன். குழப்பம் இல்லாம நான் வாழணும்னா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். நீங்க இல்லாமையா? நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும். கண்டிப்பா வந்து நான் தாலி எடுத்து கொடுக்குறேன். என்ன தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? இல்ல என் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? இல்லடா உன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? நீ உன் பொண்டாட்டியோட வாழு, நான் என் பொண்டாட்டியோட வாழ்றேன். சொல்லிட்டு வா. அண்ணேன்னு சொல்லி. அண்ணே பாய். போயிட்டு வா சகோதரி. சகோதரி தானே, வர்றேன். ஊர் பக்கம் வந்துடாத நாயே. பள்ளிக்கண்ணே, நமக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு. இனிமே சந்தேகத்துக்கே இடம் இல்ல. நாம சந்தோஷமா வாழலாம். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான்.
மஞ்ச பொடி தேக்கையிலே ஏன் நெஞ்ச போட்டு போனவளே. எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ கருப்பு பூனை வந்துருச்சு அண்ணே. இவன் ஒரு சந்தேகத்துக்கு பிறந்தவன் அண்ணே. என்னடா நொண்ண? என் பொண்டாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு கோச்சுட்டு போயிருந்தான். போன இடத்துல அவளோட முறை மாப்பிளையும் தங்கியிருந்தான். அப்ப கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டான். இப்ப வர்றேன்றான். இது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடந்திருக்காதுன்ற. ரெண்டு பேருமே சின்ன வயசு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்காம இருக்கீங்கிற. இதுக்கு மேலே என்னை கூட்டு போக சொன்னா நான் வேணா கிழவனா இருக்கலாம். ஆனா மானஸ்டன் மத்தவங்கள மாதிரி கெட்டு போனவளை கூட்டு வந்து வச்சு வாழ்றதை விட நான் நாக்க புடிஞ்சு சாய். உனக்கு நீச்சல் தெரியும்? பாவி உன் பொண்டாட்டி பெட்டி பிடிச்சோட எழுத்த வீட்டுக்காரோட பஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா சொல்றது கேளு. சர்க்கஸ் கோட்டாயில இருந்து ஒரு புலி தப்பிச்சு ஓடிடுச்சு. துப்பாக்கி கூட சுத்துறாங்க. புலி மாதிரி ட்ரெஸ் போட்டவன கூட சுடுறாங்க. சும்மா ரீல் விடாத. ரீல் இல்லடா. இங்க பாரு ஏற்கனவே சுட்ட வாலு. எங்கடா உங்க பாஸ் உடைஞ்ச முட்டை? போடா போடா. அவரா டேய் அவரா. வலிக்குனே வலிக்குனே. என்ன மாமா ஜோடி பொருத்தம் ஜோரா இருக்குல்ல? டேய் மண்டையா தொட்டுக்க சொல்லணுமா? நான் தொட்டுன்னு சொல்லுவேன் சுரண்டி சொல்லுவேன். அவன் என் முறை பொண்ணாவும் நுர பொண்ணாவும் உனக்கு மாமன் கொடுத்தா தாண்டா நீ சரியா வருவ. பாரு இந்த பக்கம் அண்ணே. அவனை அடிக்கலன்னு உங்களுக்கு உறங்க வராத. எங்க உறங்க விட்டான்? சும்மா நோண்டிட்டே இருக்கான்ப்பா. தம்பி காலா காலத்தி உனக்கு ஒரு கழுவியோ பண்ணியோ கட்டி வை. அப்பதான் என் பொண்டாட்டியோட நான் நிம்மதியா வாழ முடியும். கொஞ்சம் விட்டா சைக்கிள் கேப்ப நீ வந்துட்டிய. அப்பா இப்பதான் நான் நிம்மதியா இருக்கிறேன். ஐயோ மறுபடியும் இந்த வந்துட்டிய. உங்க பொண்டாட்டியோட இவர் நல்லா